Hi everyone, this is Ramuk. Welcome back to Design with Ramuk. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசைன் சிஸ்டம்னா என்ன எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அது கொஞ்சம் சீரியஸ் மாதிரி தான் போகும். ஸோ அது எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம், அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே இந்த வீடியோவில் என்னென்ன கண்டென்ட் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசைன் சிஸ்டம்னா என்னென்னு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் ஒரு ரெண்டு டைப் இருக்குது, மேஜரான டைப்ஸ், அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 12 டாப் கம்பெனிஸோட பெஸ்ட் டிசைன் சிஸ்டம் எதுன்னு சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு டிசைன் சிஸ்டம்னா என்ன? வாட் இஸ் டிசைன் சிஸ்டம்? டிசைன் சிஸ்டம்னா ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற எலமெண்ட்ஸ், காம்பனன்ட்ஸ் இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன குரூப்பாக அட்டாமிக் லெவல்லேருந்து மாலிகூல்ஸ் லெவல் வரைக்கும் குரூப் பண்ணி வச்சுக்கிறது. அது மாலிகூல்ஸையும் ஆட்டம்ஸும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு ப்ராப்பரான எலமெண்ட்ஸ் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறது ஒரு இடத்துல வச்சுருவாங்க. அதை எடுத்து ரீயூஸ் பண்ணுறது, எதெல்லாம் ரிப்பீட் ஆகிற ஐட்டம்ஸ் இருக்கோ, எதெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே ரீயூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறோம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை டிசைன் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகே, சிம்பிளான ஓவர்வியூ இதுதான். ஃபைன். டிசைன் சிஸ்டம் ஏன் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்காகவும், அதுக்கப்புறம் ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டிக்காகவும், ஒரு பிராண்ட்னா எப்படி இருக்கணும், புதுசாக ஒரு டெவலப்பரோ ஒரு டிசைனரோ வராங்க அப்படின்னா அதை பார்த்தாவே இந்த பிராண்டில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான டாப் லெவலான ஐடியா கிடைக்கும். ஸோ அது ஒரு மெயின் ரீசன். ஸோ டிசைன் சிஸ்டம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது டிசைன் சிஸ்டம்னா என்னென்னு சொல்லிட்டு என்னது குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குது, அதை எடுத்து நம்ம ரியூஸ் பண்ணிக்க முடியும். காம்பனன்ட்ஸாக க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் ஃபிக்மாவில். ஸோ அதை எடுத்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை வெப்சைட்டில் அப்படின்னா ஸ்டோரி போர்டு இந்த மாதிரி ஏரியாவில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த காம்பனண்ட்டோட நேமை மட்டும் கால் பண்ணி அதை அந்த பேரண்ட் காம்பனண்ட்டை வச்சு அந்த சைல்டு காம்பனண்ட் சில ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்கலாம். எப்படின்னா இப்போது ஃபிக்மா ஆகட்டும் இல்லை ஸ்டோரி போர்டு ஆகட்டும், அதில் இருக்க கலர்ஸ், ஃபாண்ட் சைஸ், பட்டன் சைஸ் இதெல்லாமே மாற்றிக்க முடியும். இதுதான் மெயினாக டிசைன் சிஸ்டம். டிசைன் சிஸ்டம்னா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஸோ இன்னும் இன்டெப்த்தாக போய் டிசைன் சிஸ்டத்தில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 மேஜர் பாயிண்ட்ஸ் இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டைல் கைடு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸ்டைல் கைடு அண்டு பேட்டர்ன் லைப்ரரி, இந்த ரெண்டும் மெயின் காம்பனன்ட். ஸ்டைல் கைடுங்கிறது ஒரு பார்ட்டு, பேட்டர்ன் லைப்ரரி அப்படிங்கிறது ஒரு பார்ட். ஓகே, ஸ்டைல் கைடுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கலர்ஸ் இருக்கும், டைப்போகிராஃபி இருக்கும், ஐகான்ஸ் இருக்கும், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும், இமேஜஸ் இருக்கும். இந்த மாதிரி கிராஃபிக்கல் கண்டென்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்டைல் கைடுக்குள்ளே இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஒரு ஐகான் இதுக்குள்ளே இருக்குதுன்னா அந்த ஐகான் மட்டும்தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும், டிசைன் சிஸ்டத்துக்குள்ளேயோ இல்லை அந்த டிசைன் சிஸ்டம் அப்ளை ஆன ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ளேயோ. ஓகே, கலர்ஸில் ஒரு 5 செக்ஷன்ஸ் இருக்கும். ப்ரைமரி, செகண்டரி, அப்புறம் வார்னிங், சக்ஸஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும். கலர்ஸை பற்றி அடுத்து ஒரு சின்ன வீடியோ வரும், இதுக்கு அடுத்த ஒரு வீடியோ வரும். ஓகேவா? ஸோ டைப்போகிராஃபியில் ஃபாண்ட்ஸு என்னென்ன ஃபாண்ட், ஹெட்டிங் சைஸ்க்கு என்ன ஃபாண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் மேஜரான ஃபாண்ட் என்னது, அதுக்கப்புறம் பாடி டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு என்ன ஃபாண்ட் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொன்றையும் நான் டீப்பாக சொல்லித்தரேன். ஆனால் இப்போ உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்குன்னா ஸ்டைல் கைட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஃபைன். அதுக்கப்புறம் பேட்டர்ன் லைப்ரரி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பேட்டர்ன் லைப்ரரியோட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேலே ஏதாச்சும் பட்டன்ஸ் ஏதாச்சும் ஒரு ஆட்டம் லெவல்ஸில் டிசைன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் டிசைன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெக்டாங்கிள் பாக்ஸ் கார்டுக்கு ஷேடோவோட டிசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் அப்ளை பண்ணி ஒரு இமேஜ் ஸ்டைல் கைட்லேருந்து ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு வரோம். ஸோ ஒரு இமேஜ், ஒரு சின்ன கண்டென்ட்டு, ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் இந்த பேக்ரவுண்டுக்குள்ளே, அதுக்குள்ளே ஒரு பட்டன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு காம்பனண்ட் மாதிரி க்ரியேட் ஆகிடும். கரெக்டாக? ஸோ இந்த காம்பனண்ட்டை நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த காம்பனண்ட்டை நம்ம ரீயூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரிப்பீட் ஆகுது. ஸோ இது ஒரு பேட்டர்ன், அதை எடுத்து உள்ளே போட்டு வச்சுக்கிறோம். ஸோ ஒரு கார்டு நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கார்டை தான் நம்ம ரீயூஸ் பண்ணணும். எதுக்குன்னா இப்போ ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, இந்த ப்ரொஃபைலுக்கு இதே கார்டு தான் திரும்ப யூஸ் பண்ணணும். இல்லை ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டுக்கு இதே கார்டு தான் திரும்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை ஒரு பேட்டர்ன் மாதிரி எடுத்து போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி ஹெட்டர் தனியாக, ஃபுட்டர் தனியாக. நான் ஹெட்டரும் ஃபுட்டரும் ரிப்பீட் ஆகிறதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹெட்டர் தனியாக, ஃபுட்டர் தனியாக ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கார்ட்ஸு, அதுக்கப்புறம் எதெல்லாம் ரிப்பீட் ஆகுதோ அதெல்லாம் ஒரு பேட்டர்ன் மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரிசர்ச் மாதிரி பண்ணிட்டு அதை எல்லாத்தையுமே ரீயூஸ் பண்ணுவாங்க. ஃபைன். அதுக்கப்புறம் இந்த டிசைன் சிஸ்டத்தில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி வைப்பாங்க. மெயினாக டிசைனர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அனலிட்டிக்ஸ் பீப்புள்ஸ், இவங்க எல்லாமே இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட மெயின் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டிசைட் பண்ணுறது இந்த டிசைன் சிஸ்டம் தான். ஸோ அதை மெயினாக நோட் பண்ணி இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா டிசைன் சிஸ்டம் டெலிவரபிளா இல்லை அதை நான் பண்ணி முடிச்சுட்டு கொடுக்கணும் அப்படி கிடையாது. இந்த டிசைன் சிஸ்டங்கிறது நம்மக்கிட்ட இருக்கும், அது கண்டினியூஸாக இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, ஒரு இ-காமர்ஸ் சைட் அப்படின்னா அது கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்க போகுது.
இந்த ஒரு அனலிட்டிக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். டெய்லி இம்ப்ரூவ் ஆகும். இயர்லி ஒன்ஸ் மேஜர் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ வந்து இந்த டிசைன் சிஸ்டமும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அண்ட் ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுறோம்னா அதோட வேலை முடியாது. அதுக்கப்புறம் ரீடிசைன் பண்ணுவாங்க, அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க, யூசர் ஃபீட்பேக்ஸ் வச்சு நிறையா வேலை இருக்கும். உங்களுக்கு இப்போ டிசைன் சிஸ்டம்னா என்னென்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்டாக டிசைன் சிஸ்டமோட கான்செப்ட்ஸ் இவ்வளோ தான். இப்போ அந்த டிசைன் சிஸ்டத்தை நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக டாப் 12 டிசைன் சிஸ்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கம்பெனிஸ் மெயின் பெரிய பெரிய கம்பெனிஸோட டாப் 12 டிசைன் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு சொல்லிடுறேன், அது யாரோடதுன்னு சொல்லிடுறேன். அண்ட் அது எல்லாத்தோட டிசைன் சிஸ்டத்துக்கும் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போயிட்டு கிளிக் பண்ணி அது எப்படியெல்லாம் இருக்குது என்ன ஏதுன்னெலாம் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கம்பெனி கூகுளோடது மெட்டீரியல் டிசைன் சிஸ்டம். ஓகே, கூகுளோடது ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு கூகுளோடது மெட்டீரியல் டிசைன் சிஸ்டம் ஃபஸ்ட் ஒன். ரெண்டாவது ஆப்பிளோடது ஹியூமன் இன்டர்ஃபேஸ் கைட்லைன்ஸ். ஓகே, மூணாவது மைக்ரோசாஃப்டோடது ஃப்ளூயன்ட் டிசைன் சிஸ்டம். நாலாவது ஐபிஎம்மோடது கார்பன் டிசைன் சிஸ்டம். அஞ்சாவது ஏர்பிஎன்பி டிசைன் சிஸ்டம். ஆறாவது ஊபர் டிசைன் சிஸ்டம். ஏழாவது ஷாப்பிஃபை போலரைஸ் டிசைன் சிஸ்டம். மெயில்சிப் டிசைன் சிஸ்டம், மெயில்சிப் கம்பெனியோடது அட்லாசியன் டிசைன் சிஸ்டம். அதுக்கப்புறம் சேல்ஸ்ஃபோர்ஸ் டிசைன் சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து லைட்டனிங் டிசைன் சிஸ்டம். அதுக்கு அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன் சிஸ்டம் ஆடியோடது ஆடி டிசைன் சிஸ்டம்ட்டு. இதில் வந்து சின்னதாக வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்டோரி போர்ட் பேஸ் பண்ணி டிசைன் பண்ணது ஆடியோடு. அதுக்கப்புறம் வந்து பஸ்ஃபீட் டிசைன் சிஸ்டம், இது மெயினாக சிஎஸ்எஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த 12 டிசைன் சிஸ்டத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டிசைன் சிஸ்டம்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இவங்கள்ட்ட நிறைய நீங்கள் எடுத்துக்கலாம், கற்றுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டிசைன் சிஸ்டம் பில்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் உள்ளே வந்தோன்னே. பட் எப்படி இருக்குது, இது எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் இப்போ எங்களுக்குன்னே தனியாக ஒரு டிசைன் சிஸ்டம் பில்ட் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகும். இதுக்கப்புறம் இதில் இன்னும் நிறையா இருக்குது, நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுறேன், அதை எப்படி நான் ரெக்டிஃபை பண்ணுறேன், இது எல்லாமே இன்னும் ஃபியூச்சர் அப்கமிங் வீடியோஸில் வரும். அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ பற்றி நிறையா பேர் வீடியோ வேணும்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக எனக்கு போர்ட்ஃபோலியோ பற்றி போடணும்னு இருக்கேன். பட் எப்படின்னா அது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ். கேஸ் ஸ்டடிஸ் எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளத்தை செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டடிஸ் செலக்ட் பண்ணணும், கேஸ் ஸ்டடிஸ் எழுதணும், அதுக்கப்புறம் ஒரு 3 கேஸ் ஸ்டடிஸ் இருந்தால் போதும். அட்லீஸ்ட் ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் போதும். 2 ஆப்ஷன், ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஒரு 3 கேஸ் ஸ்டடிஸ், அப்படி இல்லைன்னா ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணது. இந்த 3 இருந்தால் போதும் உங்கள் ப்ராடக்ட். ஃபஸ்ட் இனிஷியல் உங்களை பற்றி சொல்லிடுங்க. ரெண்டாவது வந்து 3 கேஸ் ஸ்டடிஸ் உங்கள்கிட்ட வெயிட்டாக இருக்கணும். அந்த 3 கேஸ் ஸ்டடிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். கண்டிப்பாக இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ தனியாக போடுறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. நான் மறந்துட்டேன் சொல்ல. பாய்.